வந்து காரணம். அவரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சீக்கிரமாவே கிரிக்கெட்ட வந்து விட்டு குடுத்துட்டாரோ! அப்டின்ற மாரி வந்து நான் நெனைக்கிறேன். ஏன்னா 2019, 20 டைம்ல பார்த்தீங்கன்னா, அபினவ் முகுந்துக்கு வந்து நெறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சோசியல் மீடியால. அவர் வந்து கண்டிப்பா இந்தியாக்கு ஆடணும் அப்டின்னு. உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா? கடைசியா அவர் இந்தியாக்காக ஆடின மேட்ச்ல வந்து 81 அடிச்சாரு ஸ்ரீலங்கா கூட. அந்த மேட்ச்ல வந்து எல்பிடபிள்யூ ஆயிடுவாரு. அந்த மேட்ச் வந்து நான் லைவா பார்த்தேன். சப்போஸ் அந்த மேட்ச்ல வந்து இவரு செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னா, அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் குடுத்துருப்பாங்களோ என்னமோ! ஆனா, இப்பலாம் நம்ம பார்க்குறோம் ஒரு பிளேயருக்கு வந்து எந்த அளவுக்கு சான்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா, அந்த அளவுக்கு அபினவ் முகுந்துக்கு வந்து சான்ஸஸே குடுக்கல. அபினவ் முகுந்த் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரிய வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாருன்னா, இந்நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளேயராவே வந்திருப்பாரு. ஆனா, அவரு வந்து இந்தியாக்கு மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்றனால வந்து அதுவும் இல்லாம அவரோட ஸ்பாட்ட வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு குடுக்கணும்னு 2020லேருந்தே வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டையும் ஆடுறதில்ல. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டிஎன்பிஎல்லாம் பார்க்குறோம். டிஎன்பிஎல்லோட ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, 2T பேட்ரியாட்ஸ் அப்படின்ற டீமுக்காக இவரு ஆடுனாரு. அந்த ஃபைனல்ல பார்த்தீங்கன்னா, 82 நாட் அவுட் அடிச்சாரு. அதே